அண்ணா வணக்கம். வணக்கங்க. முதல் முறை உங்களை சந்திக்கிறேன். ஆமாங்க. உங்களை பத்தி நிறைய பனைக்காரன் யூடியூப் சேனல் சொல்லியிருக்கிறாரு. ஆமாங்க. உங்களோட வளர்ப்பு வந்து நல்ல ஒரு தரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி அதே மாதிரி இருக்கும், நல்ல முறையில ஒரு நல்ல ரேட்டுக்கு கிடைக்கும்னு சொன்னாருண்ணா. உங்களை பத்தி சொல்லுங்கண்ணா, நீங்க எங்க இருக்கீங்க? வணக்கங்க. நம்ம அன்பு தங்கம்ங்க, கோயம்புத்தூர் சரவணம்பட்டியில அன்பு நாய் பண்ணைன்னு சொல்லி வச்சுக்கிறோம்ங்க. நம்ம தமிழ்நாட்டு பிரீடான கன்னி, சிப்பிப்பாறை, ராஜபாளையம், கோம்பை இந்த 4 பிரீடு மட்டும் 56 நாய் வச்சிருக்கிறோம்ங்க. இனச்சேர்க்கை பண்றதுக்கும் ஆண் நாய் வச்சிருக்கிறோம்ங்க. இனச்சேர்க்கை பண்றதுக்கு நம்ம ஹேண்ட்லர் ஃபீஸ் வாங்க மாட்டோங்க, போர்டிங் சார்ஜ் வாங்க மாட்டோம். ஒரு குட்டி மட்டும் வாங்கிட்டு பண்ணி கொடுப்போங்க. இல்லைன்னா 5000 ரூபா கேஷ் மேட்டிங் வாங்கிட்டு குட்டியும் வாங்க மாட்டோம், போர்டிங் சார்ஜ் எல்லாமே பண்ணுவோம். ரத்த பரிசோதனை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு செக் பண்ணி கொடுப்போங்க. எல்லாமே 3000 ரூபாயிலிருந்து 15000 ரூபா வரைக்கும் இருக்குங்க. குவாலிட்டி பொறுத்து நம்ம நாய் கொடுப்போங்க. எந்த நாய் கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் வேக்சின் போட்டு கொடுப்போம். 1 வருஷத்துக்கு வளர்ற வரைக்கும் நம்ம சொல்லி கொடுப்போம் வளர்க்குறவங்களுக்கு. மற்ற நாயோட வளர்ப்புக்குமே நீங்க சொன்ன ரக வளர்ப்புக்குமே வித்தியாசம் இருக்குங்களா? இப்பதான் வளர்ப்புங்கிற வெளிநாட்டு நாய்களை வளர்க்கக்கூடாதுங்க, தமிழ்நாட்டு நாய்களை வளர்க்கலாமுங்க. தமிழ்நாட்டு நாய்களே 50-60 வகையான நாய்கள் இருக்குது. அதுல இப்ப நிறைய அழிவின் விளிம்பில் இருக்குது. இந்த நாய்கள்லாம் இப்போ குவாலிட்டியானது ஈஸியா கிடைக்குதுங்க. கன்னி, சிப்பிப்பாறை, ராஜபாளையம், கோம்பை. வெளிநாட்டு நாய்களோடது வந்து மருத்துவ செலவு ஜாஸ்தியா இருக்குங்க. அதுக்கு ஸ்பெஷல் ஃபுட்டு கொடுக்கணும், ஸ்பெஷல் கேர் பண்ணணும். லைஃப் டைம் ஜாஸ்தியா இருக்காது, கம்மியா இருக்கும். நம்ம நாய்களுக்கு அப்படி இல்லைங்க. ஸ்கின் ப்ராப்ளம் வராது, மருத்துவ செலவு இல்லை, மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்குங்க. நம்ம கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆனது, நம்ம முன்னோர்களால் வளர்க்கப்பட்டது 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இருக்கிறதுனால அந்த நாய்களை வளர்த்துறது ரொம்ப நல்லது. உணவுமே அதோட மருத்துவ குண பராமரிப்பு எப்படி இருக்கணும்? உணவு முறை வந்து வெளிநாட்டு நாய்களை இனங்களை பார்க்கும்போது இதுல ஒரு 10% தான் உங்களுக்கு செலவாகுங்க. மருத்துவம்ங்கிறது இதுக்கு வேக்சின் மட்டும் போட்டா போதும், வேற எந்த மருத்துவ செலவும் இல்லைங்க. நம்ம ஆரம்பத்துல போற வேக்சினே போதுமானது. ஆமாங்க ஆமாங்க. இதை தவிர வந்து பாதுகாப்புக்கு வந்து எதுவும் எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்கணும்? கன்னி, சிப்பிப்பாறை பெருசா பாதுகாப்புக்கு ஆகாதுங்க. அது ஹண்டிங் டாகு. கோம்பை, ராஜபாளையம் பாதுகாப்புக்கு ஆகும். ஆமா. அதாவது சின்ன சின்ன இந்த பாம்பு இது மாதிரி வந்தா கூட தடுப்புக்கு வந்துட்டு அது கன்னி, சிப்பிப்பாறை சிறந்ததுங்க. ஆனா இப்ப வீட்டுக்காக வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த 4 பிரீடுமே வளர்க்கலாங்க, அவங்களோட தேவைகளை பொறுத்தானுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வளர்க்கணுங்க. ஒவ்வொரு நாய்க்கு ஒவ்வொரு கேரக்டர் இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி வளர்க்கணும். அது 1 வருஷத்துக்கு நாங்க சொல்லி கொடுப்போம் எந்த குட்டி கொடுத்தாலும். வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கிறதுனால நாய்களுக்கு வந்து ஒரு வெறி திரும்பிடும் அப்படிங்கிற பயம் இருக்கு. அது மாதிரி என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு என்ன சொல்யூஷன்? அதனோட பிளட் லைன் பாத்தீங்க, 50% அதனோட ஜெனட்டிக்ல இருந்து வர்றது, 50% நம்ம வளர்த்துற விதத்தில் இருக்கு. அது நாய் நம்ம அடிச்சு துன்புறுத்தாம இருந்தா நாய் எந்த அடிச்சு திரும்புறதுனா நாய் தான் பயப்படுங்க, மனுஷன் மிரட்டாது. ஆனா ஒரு சில நாய் வந்துட்டு வீட்டு தவிர மீதி வந்தாவே உடனே வாய் வச்சிருக்கு. அதுதான் வளர்த்துற விதமும் அதனோட பிளட் லைன் தான் அது காரணம். இப்போ நாய் வந்து வாங்கினதுல இருந்து ஒரு விதத்துல கட்டியே போட்டுறாங்க ஒரு இடத்துல. அது மாதிரி இப்போ வளர்க்கறதுனாலதான் நாய்களுக்கு வந்து அதோடைய தன்மை மாறுதுங்களா? அந்த மாதிரி ஆளுகளை வந்து நாயே கொடுக்க கூடாதுங்க. அது ப்ளூ கிராஸ்லயும் அனிமல் ஹஸ்பண்டரிஸ்லயும் அவங்களை கம்ப்ளைண்ட் பண்ணணும். நாயினா இயல்பா இருக்கணுங்க, நாயை வளர்க்க கூடாது, நாயோட நம்ம சேர்ந்து வாழணும். அதான் கரெக்ட். அருமையான தத்துவம். நாயை வளர்க்க கூடாது, நாயோட சேர்ந்து வாழணும்னு சொன்னீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப இது மாதிரி உங்ககிட்ட வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு எப்படி நான் தொடர்பு கொள்றது? என்னோட ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அன்பு டாக் ஃபார்ம் கோயம்புத்தூருங்கிற ஃபேஸ்புக் பேஜ்ல என்னோட விற்பனை பதிவெல்லாம் போடுவோங்க. எப்ப என்ன இருக்குங்க அப்டேட் பண்ணிட்டே இருப்போங்க. எல்லாமே பண்ணையோட விவரம், விற்பனை பதிவுகள் எல்லாத்தையும் கொடுப்போம். நன்றிங்க. வணக்கம் சார். உங்களுடைய பெயர்? ஆமாப்பா, ஒரு நிமிஷம் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம், ஒரு நிமிஷம் முடிச்சுக்கிறோம். பரவாயில்ல, நீ எடு. பிரதர் வணக்கம். வணக்கம் சார். உங்களுடைய பெயர், எங்கிருந்து வந்திருக்கீங்க அப்படிங்கிற பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என் பேர் பாத்தீங்கன்னா கோகுலகண்ணன். சரி, கோயம்புத்தூர் பட்டணம்ங்கிற ஏரியால இருந்து வந்திருக்கோம். அங்க இருந்து வந்திருக்கீங்க. இல்ல, இங்க வந்து நாட்டின நாய்கள் கண்காட்சி நடந்துட்டு இருக்கு. நீங்க வச்சிருக்கிற ஒரு வித்தியாசமான வகையா இருக்கு, இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பாத்தீங்கன்னா பஸ்மி ஹவுண்டுங்க, சரி, சலுக்கின்னு சொல்லுவாங்க. ஓகே. பாத்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலா தமிழ்நாட்டுல இருந்த பிரீடு தான். சரிங்க. சிப்பி கன்னிப்பாறைக்கு முன்னாடியே இந்த இனம் வந்து அழிஞ்சிருச்சு. ஆமாங்க. ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து மகாராஷ்டிரா அந்த ஏரியால மட்டும் தான் இருக்கு. ஓ, தமிழ்நாட்டுல அதிகமா இல்லைங்களா? தமிழ்நாட்டுல இல்லைங்க, இருக்கு. சரி, ரொம்ப ரேரா தான் இருக்கு. ஓகே. இதோட ஸ்பெஷல் அப்படின்னா என்ன சொல்றாங்க? சேம் எக்ஸாக்ட் சிப்பிப்பாறை கன்னி மாதிரி தான். ஹண்டிங் டாக் தான். ஓகே. இது வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி டாக். ஓகே. ஹோம்குள்ளே வச்சு வளர்த்திக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. சரிங்க. பாத்தீங்கன்னா அதே மாதிரி இம்யூனிட்டி ரொம்ப ஜாஸ்தி. இந்த சலுக்கி டாக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து அதோட மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா கோம்பிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அப்பெல்லாம் இல்லைங்க, அப்படியெல்லாம் இது ஷார்ட் ஹேர் தான் உங்களுக்கு. சரிங்க. பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஃபாரின்ல இருக்க சலுக்கி தான் வந்துட்டு ஹேர் வந்து லாங் ஹேரா இருக்கும். ஓகே. நம்ம கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆயிக்கும். சரி. பாத்தீங்கன்னா காதுல, வால்ல, அதுக்கு மட்டும் தான் அதிகமா ஹேர் வரும். ஓகே. பாடியில பாத்தீங்கன்னா அளவா தான் இருக்கும் உங்களுக்கு.
எவ்வளவு டாக்ஸ் நம்ம வச்சிருக்கோங்க? சார் நம்ம கிட்ட 2 டாக் மட்டும் தான் இருக்கு. 2 டாக் தான் இருக்கு. ஃபீமேல். ஓகேங்க. மதர் ஃபாதர் இதோட பப்பீஸ் தான் இதுங்க. இதோட பப்பீஸ் எத்தனை பப்பீஸ் கொண்டு வந்திருக்கீங்க? பாத்தீங்கன்னா 6 பப்பீஸ் இருக்குங்க சார். சரிங்க. 5 மேல் ஒரு ஃபீமேல். ஓ இது மட்டும் ஃபீமேல். இந்த பிரிண்டல் வந்து ஃபீமேல். ஆமாங்க. இப்போ இந்த கலர் வந்து கொஞ்சம் ரேர்னு சொல்றாங்க, உண்மைதானுங்களா? ஆமாங்க சார். இந்த பிரிண்டல் கலர் வந்து கொஞ்சம் ரேர் இல்லீங்களா? ஆமா. இந்த பிரீட்ல பாத்தீங்கன்னா இந்த பிளாக்கும் சரி இந்த பிரிண்டல் பப்பியும் வந்துட்டு ரொம்ப ரேர். ரேர். இப்போ சுமாரா என்ன ரேட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம? மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 15 20 அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. சரி சரி. நம்ம ஆசைக்காக வளர்த்தி இருக்கோம். ஓகே. வந்து 12K நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். 12K கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே ஓகே பிரதர். இந்த பப்பி 15க்கு புக் ஆயிடுச்சுங்க. புக் ஆயிடுச்சு பிளாக். சூப்பருங்க. ஓகே பிரதர். இப்போ நம்மளோட கிணல் எங்க இருக்குன்னு சொன்னீங்க? கிணல் இல்லைங்க சார். நான் வந்துட்டு ஜஸ்ட் ஆசைக்காக தான் வளர்த்துறேன். ஆசைக்காக வீட்ல வளர்த்திட்டு இருக்கீங்க. ஓகே பிரதர். இப்போ உங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டோம் அப்படின்னா பப்பி தேவைப்படுறவங்க உங்களை தேடி கான்டாக்ட் பண்ணுவாங்க இல்லீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே பிரதர். உங்களோட இந்த சலுக்கி டாக், அதாவது வந்து நாட்டின நாய்கள்ல இப்படிப்பட்ட ஒரு நாய் இனத்தை எடுத்து தனிப்பட்ட முறையில அதை நீங்க வளர்த்து கொண்டு வந்துருக்கீங்க. உங்களோட டாக்ஸ் ஃபார்ம் வந்து இன்னுமே பெருசாகணும், அதிக எண்ணிக்கையில நீங்க வந்து இந்த நாய்களை வந்து உருவாக்கணும்னு சொல்லி நம்ம பண்ணைக்காரன் யூடியூப் சேனல் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. தேங்க்யூ சார். நன்றிங்க.